ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் 12 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தங்கள் பாருங்க. பல காரியங்கள் அடங்கியிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பாராம். ஆமே. இதை விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்புறீங்களா? அதே போல் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்க போகிறார். ரொம்ப அழகாக சொல்ல, வேர்ட் பை வேர்ட் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பாராம். ஆமேன். பொக்கிஷ சாலையில் என்ன இருக்கும்? அநேக பொக்கிஷங்கள் இருக்கும் இல்லையா? தெய்வ பிள்ளையில் என்ன நன்மை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் அது அழகாக செய்வார். அதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 2 காரியங்களை சொல்கிறாரு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், ஒன்று நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும். அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை உங்கள் மேலே பொழிய பண்ணி நீங்கள் எடுக்கிற எல்லா எஃபர்ட்டையும் ஆசீர்வதிக்க போகிறார். நீ கையிட்டு செய்ய எல்லா காரியங்களிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்க போகிற. தேவப்படியில் ஒருவேளை நீங்கள் இதுவரைலாம் சொல்லியிருக்கலாம், நான் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் பிரதர், என் பிஸ்னஸில் லாஸ், என் பிள்ளைங்க படிப்பில் பெரிய முன்னேற்றமே இல்லை, நான் எதை முயற்சி செய்தாலும் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டுது, ஒரு வீடு கட்டணும் தொடங்கினாக்கா லோன் கிடைக்க மாட்டுது, ஒரு அப்ராடுக்கு போனேன்னாக்கா வீசா வர மாட்டுது. இப்படி பல காரியங்களில் ஒருவேளை நீங்கள் கையிட்டு செய்த காரியங்கள்லாம் தோல்வியில் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறேன், ஆசீர்வாதமான மழை பெய்ய போகுது, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கும், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கடன் வாங்கிட்டா இருப்போம்? யோசித்து பாருங்க. அப்போ இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் போய் கடன் வாங்கி கெஞ்சி கூத்தாடி இருக்க மாட்டீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். வானத்து பொக்கிஷ சாலையை உனக்கு திறப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் நிச்சயமாய் அவர் திறப்பார். ஆமென். அவர் திறந்தா அதை யாராலையும் மூட முடியாது. வெளிப்படுத்தல் 3:7 சொல்லப்பட்டிருக்கோம், அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரா, அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பார் சொன்னா நிச்சயமாக திறந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 27 அதிகாரம் 28 வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. அப்படியே யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்லுவா, வானத்து பனியினால, பூமியின் கொழுமையினால. இந்த வானத்து பனி எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமியின் கொழுமை உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவப்பிள்ளையில அன்னைக்கு யாக்கோப்பை தான் தகப்பன் ஈசாக்கு அப்படி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்னா, பரம தகப்பன் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க விட்டுற மாட்டாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னா அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் வானத்து பனியினால, பூமியின் கொழுமையினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவப்பிள்ளையில ஆசீர்வாதமான மழையை கொடுத்து நீங்கள் கையிட்டு செய்ய எல்லா வேலைகளும் ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. இதில் கனப்படுத்தும். இதில் ஆண்டவரே மக சோத்திர குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். கையிட்டு செய்ய எல்லா வேலைகளும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரை என்ன முயற்சி செய்கிறாங்களோ, எந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஆண்டவரே மக்க சோத்திர வீட்டு காரியங்களாக இருக்க எதுவாக இருந்தாலும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக நான் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே ஆசீர்வத்து கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் உங்கள் பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. God bless you.